அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வேலோ அகாடமி யூடியூப் சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ கிளாஸஸ் தாங்க போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தமிழ் நோட்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஜிகேல எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9 இதற்கான லெசன் வைஸ் கொஷின் பேங்க் அப்படின்றதுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிக்கலப்பு அல்லது பிற மொழி சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை முழுமையாக முடிக்கும் பொழுது நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் கேட்கப்பட்ட 3 கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் நோட்டு பென் எடுத்து எழுதி வச்சு தான் கட்டாயமாக இதை படிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேலை நாட்டு சொற்கள் அப்படின்ற தலைப்பில் கிரேக்க மொழி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹீப்ரூ அப்படின்ற மொழி பார்த்தோம். ஹீப்ரூ அப்படின்னா எந்த மொழியை நம்ம ஹீப்ரூ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அரபு சொற்கள் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன சொல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சியன் அப்படின்ற சொல்ல தான் பார்க்க போகிறோம். பெர்சியன்னா என்ன சொல், என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சி மொழி சொல்ல தான் நம்ம பெர்சியன் அப்படின்னு சொல்கிறோம். பெர்சியன்னா என்னது? பார்சி மொழி சொல். அடுத்து பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இந்தி, உருது வழியே பெர்சியன் சொற்கள் தமிழில் புகுந்தன. தமிழில் பெர்சியன் சொற்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி, உருது மூலமாக பார்சி சொற்கள்லாம் தமிழில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழில் வந்த பார்சி சொற்கள்லையே கவனிங்க, தமிழுக்கு வந்த பெர்சியன் சொற்களில் பெரும்பாலானவை ஆட்சித்துறை சொற்கள். ஆட்சித்துறை சொற்கள் தான் பெரும்பாலும் பார்சி மொழியிலேருந்து தமிழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமயம் சார்ந்தனவும் வழிபாடு சார்ந்தனவுமான சில சொற்களும் புகுந்தன. சமயம் சார்ந்த சில சொற்களும் வந்திருக்கா, வழிபாட்டு சார்ந்த சில சொற்களும் பார்சியிலேருந்து தமிழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அதற்கான எடுத்துக்காட்டெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். டபேதார், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டபேதார். அடுத்தது டவாலி. அடுத்து என்னது? டவாலி. அடுத்து திவான். அடுத்த வார்த்தை என்னதுங்க? திவான். அடுத்து முகர் அப்படின்றது என்ன மொழி சொல்? பார்சி மொழி சொல். அடுத்து ரவானா. அடுத்த வார்த்தை என்னது? ரவானா. அடுத்து ரஸ்தா. என்னது? ரஸ்தா. அடுத்து ஜாகீர் அப்படின்றது என்ன மொழி சொல்? பார்சி மொழி சொல். அடுத்து சர்தார். அரபு மொழி சொல் பார்க்கும்போது ஜில்லா அப்படின்னு வந்துச்சு. பார்சி மொழி சொல் பார்க்குறோம், இப்போ என்ன வருது? சர்தார். அடுத்து ஹவல்தார். அடுத்து என்னது? ஹவல்தார். அடுத்து தர்கா அப்படின்றது பார்சி மொழி சொல். அடுத்து நமாஸ். அடுத்த வார்த்தை என்னது? நமாஸ். அடுத்து லங்கர். அடுத்து கானா. அடுத்த வார்த்தை என்னதுங்க? கானா. அடுத்து அங்கூர் என்பது பார்சி மொழி சொல். அடுத்து சால்வை. அடுத்த வார்த்தை என்னது? சால்வை. அடுத்து துக்கான். அடுத்து என்னது? துக்கான். அடுத்து ஷோக் என்பது பார்சி மொழி சொல். அடுத்து சிப்பந்தி. அடுத்து என்னது? சிப்பந்தி. அடுத்து லுங்கி என்பது கூட என்ன சொல் பார்த்துக்கோங்க? பார்சி மொழி சொல். அடுத்து ரசீது. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷால். இதில் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டெலாம் அதிகமாகவே வருதில்ல. அடுத்த வார்த்தை அவுல்தார். அடுத்து என்னது? அவுல்தார். அடுத்து சமீன். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலீஸு. அடுத்து என்னது? மாலீஸு. அடுத்து முக்கூர் என்பது பார்சி மொழி சொல்.
அடுத்து ரஸ்தா. அடுத்து என்னது? ரஸ்தா. அடுத்து தயார். ரெடி ஆயிட்டேன். தயார் என்பது பார்சி மொழி சொல். அடுத்து சுமார். சுமார் என்பதும் என்னதான்? பார்சி மொழி சொல்லலாம். ஆகிய இரு சொற்களும் பிறமொழி சொற்கள் என்று கூற முடியாத அளவிற்கு தமிழ்மொழி சொற்களாகவே இன்று புழக்கத்தில் உள்ளன. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பாதி சொற்கள் பிற மொழியிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதிக அளவில் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொற்கள் முடிச்சிருக்கோம்? பார்சி சொற்கள் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.